வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். இன்றைக்கி நம்ம வகுப்பில் ராஷ்டிரிய கூடர்களை பற்றி இந்த வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். ராஷ்டிரிய கூட வம்சத்தை தோற்றுவித்தது யார் பார்த்தீங்கன்னா தந்தி துர்கா என்பவர் தான் தோற்றுவிக்கிறார். இவர் மேலை சாளுக்கியர்களுக்கு அடங்கிய சிற்றரசராக இவர் இருந்தார். கிபி 757 இரண்டாம் கீர்த்திவர்மனை காண்டேஸ் போரில் தோற்கடித்து வெற்றி பெற்றார். பிறகுதான் அவர் ராஷ்டிரிய மரபை தோற்றுவித்தார். தந்தி துர்கா 742 எல்லோராவை கைப்பற்றினார். தந்தி துர்கா இவரது வேறு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிருத்திவி வல்லபா என்று சொல்கிறாங்க. தந்தி துர்காவுடைய வேறு பெயர் என்னது? பிருத்திவி வல்லபா. இந்த கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம் தேர்வில். அடுத்தது நம்ம வகுப்புல முதலாம் கிருஷ்ணனை பற்றி நம்ம பார்க்குறோம். இவர் தந்தி துர்காவின் சிற்றப்பா, அதாவது சித்தப்பான்னு அர்த்தம். தந்தி துர்காவுடைய சிறிய தந்தை முதலாம் கிருஷ்ணர். இவர் மேலை சாளுக்கியரையும் கங்கர்களையும் தோற்கடித்து வெற்றி பெற்றார். பிறகு எல்லோராவில் கைலாசநாதர் கோவிலை கட்டினது இவர் தான். இந்த கொஸ்டினை ஏற்கனவே கேட்டிருக்காங்க. பிறகு பார்த்தீங்கன்னா துருவன் தனது சகோதரன் இரண்டாம் கோவிந்தனிடமிருந்து இரண்டாம் கோவிந்தனிடமிருந்து ஆட்சியை பறித்து கிபி 780 ஆட்சிக்கு வந்தார். துருவன் கூர்ஜரம், வெங்கி, மாளவம், வங்காளம் ஆகிய மன்னர்கள் தர்மபாலரை போன்று வென்றார்கள். இவங்க என்ன பண்ணுறாங்க? துருவன்லாம் தர்மபாலர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க? வென்றிருக்காரு. அதாவது கூர்ஜர்கள் வென்றிருக்கிறாங்க, வெங்கியை வென்றிருக்கிறாரு, மாளவத்தின் மீது போர்த்து அவர்களையும் கைப்பற்றிருக்கிறாரு, வங்காளத்தில் போர்த்தெடுத்து அவர்களையும் கைப்பற்றிருக்கிறாரு. அப்பொழுது வங்காளத்தில் பாலர் மரபை சார்ந்த தர்மபாலரையும் இவர் வெற்றி பெற்றிருக்கிறார். வங்காளத்தில் சார்ந்த பாலர் மரபு புரியுதுங்களா? பாலர் மரபை சார்ந்த தர்மபாலரையும் இவர் வெற்றி பெற்றிருக்கிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மூன்றாம் கோவிந்தன். இவர் ராஷ்டிரிய அரசர்களில் தலை சிறந்தவர் யாருன்னா இவர் தான், மூன்றாம் கோவிந்தன் தான். இவரது வேறு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெகத்துங்கா. இவருடைய வேறு பெயர் என்னது? ஜெகத்துங்கா என்பது தான் இவருடைய வேறு பெயராக இருக்கு. பல்லவர், கங்கர், பாண்டியர் போன்ற 12 மன்னர்களின் கூட்டிணைவை மீது போர் தொடுத்து வெற்றி பெற்றார். அதனால தான் இவர் தலை சிறந்தவராக இருக்கிறார், மூன்றாம் கோவிந்தன். அதன் பிறகு பார்க்குறது யாருன்னா அமோக வருஷம் நம்ம பார்க்குறோம். இவர் ராஷ்டிரிய கூடர்களின் தலைநகரம் நர்மதை, அதாவது கிபி 802 நர்மதை நதிக்கரையில் இருந்து சரிபவனாவில் பிறந்தார். நர்மதை நதிக்கரையில் உள்ள சரிபவனாவில் பிறந்தார். இவர் மானிய கேதம் என்பது இவருடைய தலைநகராக இருக்கிறது. ராஷ்டிரிய கூட தலைநகர் இது மானிய கேதம். இதை நிறுவனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமோக வருஷம் தான் அதை நிரூபிக்கிறாரு. இதுவே இவரது படைத்தலைவர் பங்காஷா மன்னரின் சகோதரன் மகன் முதலாம் துருவனை கொன்றார். சமண சமயத்தை பின்பற்றிய இவர் எழுதிய நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கவிராஜ மார்க்கம். அமோக வருஷம் என்ன நூல் எழுதியிருக்காரு? கவிராஜ மார்க்கம் நூல் எழுதியிருக்காரு. பின் வந்தவர்கள் ஆட்சி செய்தார்கள். அமோக வருஷத்துக்கு பின் இரண்டாம் கிருஷ்ணன் ஆட்சிக்கு வந்தார். மூன்றாம் இந்திரன் ஆட்சிக்கு வந்திருக்கிறாரு. இரண்டாம் அமோக வருஷம் ஆட்சிக்கு வந்திருக்கிறாரு. நான்காம் கோவிந்தனும் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ அவருடைய தொடர்ந்து அமோக வருஷம் பிறகு இவங்களாம் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். இந்த வம்சத்துடைய கடைசி மன்னராக யாரை பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா இரண்டாம் காடுகன் பார்க்குறோம். கடுகன் சில புத்தகத்தில் போட்டிருப்பாங்க. இரண்டாம் காடுகன் என்பது தான் வம்சத்துடைய கடைசி மன்னராக இருக்கார். இவரை சாளுக்கிய மன்னர் இரண்டாம் தைலபர் வீழ்த்தி ஆட்சியை கைப்பற்றினார். இவரை சாளுக்கிய மன்னர் யார்? இரண்டாம் தைலபா வீழ்த்தி ஆட்சியை கைப்பற்றினார். கிபி 975 ராஷ்டிரிய கூட ஆட்சி முடிவுக்கு வந்தது. ராஷ்டிரிய கூட ஆட்சி இப்போ 975 ராஷ்டிரிய கூட ஆட்சி முடிவுக்கு வந்தது. இந்த ராஷ்டிரிய கூட இவர்களுடைய கட்டிடக்கலை சிறப்புகளை பற்றி பார்க்கணும்னா மிக சிறப்பான ஒரு பங்களிப்பை கொடுத்துக்கிறாங்க. குறுகிய காலம்தான் இவர்களுடைய ஆட்சி இருந்தாலும், ஆனால் குறிப்பிடத்தக்க வரலாற்றில் இன்றளவும் பேசப்படக்கூடிய மிக முக்கியமான உன்னதமான கட்டிடக்கலையில் சிறப்பான ஒரு பங்கு ஆற்றி தான் செஞ்சுருக்கிறாங்க. அந்த வகையில் விளைநிலங்களில் இருந்து வசூலிக்கப்பட்ட வரிகள், உத்தரங்கம், போகரம் போன்றவை வசூலிக்கப்பட்டது.
இவை மட்டும் இல்லாமல் இவங்க வந்து விளைச்சல்லேருந்து 4ல் ஒரு பங்கு வரி வசூல் செஞ்சுருக்கிறாங்க. ஆதிபுராணம் சமண சேனராலும் கணித சார கணிதசார சம்கிரகம் இது வந்து மகாவீரர் ஆச்சாரியாராலும் அமோக விருத்தி சக்தியானாலும் இயற்றப்பட்டது. அதாவது பார்த்தீங்கன்னா யாரால் எந்தெந்த நூல் இயற்றப்பட்டதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆதி புராணத்தை எழுதுன யார்? சமண சேனரால் எழுதப்பட்டிருக்கிறது. கணித சார சம்கிரகம் என்ற நூலை எழுதுன யார் பார்த்தீங்கன்னா மகாவீரர் ஆச்சாரியார் என்பவர் எழுதியிருக்கிறாரு. அமோக விருத்தி என்ற நூலை எழுதுனது யார் பார்த்தீங்கன்னா சகத்தியானார் என்பவராலும் இயற்றப்பட்டிருக்கிறது. அமோக வருஷம் வந்து 2ஆம் கிருஷ்ணன் இருவரும் சமகாலத்தை பின்பற்றினார்கள். சமகாலத்தை அதாவது சமண காலத்தை பின்பற்றினார். சமண சமயத்தை புரியுதுல. அமோக வருஷரும் 2ஆம் கிருஷ்ணரும் சமண சமயத்தை பின்பற்றினார்கள். மற்றவர்கள் இந்து சமயத்தை பின்பற்றினார்கள். எல்லோரா எலிபண்டா குகை கோவில்கள் இவர்கள் ஆட்சிக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது. எல்லோரா எலிபண்டா குகை கோவில்கள் வந்து இவருடைய ஆட்சிக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது. எல்லோராவில் மொத்தம் 34 குகைகள் இருக்குது. போன்ற வகுப்பில் பார்த்தோம். எல்லோராவில் எத்தனை குகைகள் இருக்குது? மொத்தம் 34 குகைகள் இருக்குது. இவற்றில் 12 குகைகள் வந்து புத்த சமயத்தை சார்ந்த குகைகளும், 17 குகைகள் வந்து இந்து சமயத்தை சார்ந்த குகைகளும், 5 சமண சமயத்தை சார்ந்த கோவில்களும் இங்கே காணப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் பட்டாடக்கல்லில் உள்ள லோகேஸ்வரர் கோவிலும் இவருடைய கட்டிடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக தான் இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ராஜபுத்திரர்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ராஜபுத்திர ராஜ்யங்களின் வரலாறு பல நூற்றாண்டுகள் நீடித்த ஆட்சியின் போது ராஜபுத்திரர்கள் பல அரண்மனைகளை கட்டினார்கள். இங்கே ராஜஸ்தானில் பிகானரில் உள்ள ஜுனாகத் கோட்டை இவர்களால் கட்டப்பட்டது. இது ரத்தோர் ராஜபுத்திர ஆட்சியாளர்களால் கட்டப்பட்டது. ரத்தோர் அதாவது மொத்தம் வந்து 35 ராஜபுத்திர இனங்கள் இங்கே இருக்குது. அதில் ரத்தோர்கள் என்றவங்க தான் இருக்க. கண்ணோச்சி தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தவர்கள் தான் இந்த ரத்தோர்கள். எந்த பகுதின்னு கேட்டால் எந்த பகுதி ஆட்சி செய்தாங்க? கண்ணோச்சியை தான் ரத்தோர்கள் ஆட்சி செய்தார்கள். கண்ணோச்சி ஆட்சி தான் ரத்தோர்கள் ஆட்சி செய்தாங்க. ஆட்சியாளர் கட்டப்பட்டது. ராஜபுத்திர கட்டிடக்கலையின் முழுமையாக நம்ம பார்க்கலாம். ராஜபுத்திரர்கள் ஜோத்பூரில் உள்ள மெஹரான்கர் கோட்டையில் உள்ள ஒரு சுவரோவியத்தில் சித்தரிக்கப்பட்டுள்ள ஒரு அரச ராஜபுத்திர ஊர்வலம் உள்ளது. இதெல்லாம் வந்து அந்த கோட்டையில் மெஹர்கர் கோட்டையில் வந்து இந்த ராஜபுத்திரர்கள் செல்வதை போட்ட ஊர்வலம்லாம் என்ன பண்ணியிருக்காங்க? அங்கே வந்து சித்தரிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. 7ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் இன்றைய வட இந்தியாவில் பல்வேறு பகுதிகளுக்கு தங்களை தாங்களே ஆட்சி செய்து பிராந்தியத்தில் ஆதிக்கம் செலுத்த தொடங்கிய போது ராஜபுத்திர குல தோற்றம் அறிஞர்களால் அறியப்படுகிறது. இந்த வம்சங்கள் கூர்ஜன பிரதிகாரர்கள், சகாமான்கள், ஷகாம்பரி, நாடோல் மற்றும் ஜலோரின் அதாவது டெல்லியில் தோமர்கள் ஆட்சி செஞ்சாங்க. அதாவது கூர்ஜன பிரதிகாரர்கள் சொல்கிறாங்க. டெல்லியில் தோமர்கள் ஆட்சி செய்தார்கள். சோலங்கிகள், பரமார்கள், காடவாளர்கள், சந்தேலர்கள், சிசோதியர்கள், குகிலர்கள், இந்த மாதிரி பாலர்கள், இந்த மாதிரி நிறையா மொத்தம் 35 ராஜபுத்திரர்கள் சொன்னோம் இல்லையா? அதில் சில இனங்கள் தான் இந்த இடத்துல இருக்குது. இருப்பினும் ராஜபூத் என்ற சொல் வந்து 11 மற்றும் 12ஆம் நூற்றாண்டுகளில் முன்போன்ற காலகட்டத்தில் போர்க்கால ஒரு வம்சாவளியினராக இருந்திருக்கலாம். அதாவது போர் புரியக்கூடிய ஒரு வம்சத்தினராக இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு கால வரையறை சொல்கிறாங்க. இது வந்து கஸ்னாவிட் மற்றும் குரித் ஆகிய படையெடுப்பாளர்களை எதிர்கொண்டது. கஸ்னாவிட்டு மற்றும் குரித்து போன்ற படையெடுப்பாளர்களை எதிர்கொண்டது என்று சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் ஒரு வம்சாவளிகளான ராஜபுத்திரர்கள் என்ற ஒரு இனம் வந்து இருப்பதாக அடையாளம் காணப்பட்டது. என்றாலும் இந்த வம்சாவளியினர் வந்து பிற்காலத்தில் பிரபுத்துவ பெற்று ராஜபுத்திர குலங்களாக மேம்படுத்தப்பட்டது. முகமது இப்னு காசிம்
அதாவது முகமது பின் காசிம் இருக்காரா இல்லையா, காசிம் சிந்துவை கைப்பற்றி ராஜபுத்திரத்தின் பின் முகமது பின் காசிம் சிந்துவை கைப்பற்றி ராஜ்யத்தின் கடைசி இந்து மன்னர் யார், ராஜா தாகிரை கொன்று பிறகு அரபு தளபதிகளின் ஆடம்பார படையெடுப்புகளை ராஜபுத்திர ஆட்சி செய்த ராஜ்யங்களில் ஆட்சி செய்ய ஆரம்பித்தார்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முகமது பின் காசிம் வந்து இந்தியா படையெடுத்து வரும்பொழுது அப்போ இந்தியாவில் வந்து என்ன பண்ணுறாரு, தாகிர் என்ற ஒரு ராஜபுத்திர இனத்தவர் வந்து ஆட்சி செய்கிறாரு. ஸோ அவர் ஆட்சி செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா இவங்க தான் வெற்றி பெற்றதாகவும் சொல்லப்படுகிறது. வெற்றி பெற்று தான் அப்படி அவங்கள்ட்ட தான் வெற்றி பெற்று தன் ராஜ்யத்தை கைப்பற்றியதாக சொல்லப்படுகிறது. பாப்பா ராவல் தலைமையில் மேவாரின் ராஜபுத்திர குடும்பம் மற்றும் பின்னர் கோமன் தலைமையில் கோமன் முன்னாடி வந்து ராவல் அவர் தலைமையிலையும் மேவார் மீது அடுத்தது கோமன் தலைமையிலான ராஜபுத்திர குடும்பம் வந்து அரபு தளபதிகளின் படையெடுப்புகளை எதிர்கொண்டு போராடி ராஜஸ்தானில் எல்லை வரை மட்டுமே அவர்களால் கட்டுப்படுத்த முடிஞ்சது. அதன் பிறகு கட்டுப்படுத்த முடியவில்லை. அதன் பிறகு அவங்க உள்ள ஊடுருவி என்ன பண்ணுறாங்க, போர் புரிய ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் சிந்தை மட்டும் கைப்பற்ற தவறிவிட்டது. எல்லாத்தையுமே வந்து அதாவது இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் வழியாக உள்ளே பூந்து இந்தியாவுக்குள்ளே வராங்க. ஆனால் ராஜபுத்திரர்கள்லாம் அந்த ராஜஸ்தானில் தான் இருக்கிறாங்க, அதிகமான ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த அரபியர்களை தடுத்து நிறுத்திடுறாங்க, உள்ளே வர விடல. ஆனால் அப்படி இருந்தாலும் கூட சிந்து பகுதியை வந்து இந்த ராஜபுத்திரர்களால் கைப்பற்ற முடியவில்லை, அதை தவறி விடுகிறார்கள். அதன் வழியாக இந்த இஸ்லாமியர்கள் என்ன பண்ணுறாங்க, உள்ள நுழைய ஆரம்பிச்சிடுறாங்க. அதுதான் அது சொல்லப்பட்டிருக்கிறது. கிபி 1025 வாக்கில் அவர் புகழ்பெற்ற சோமநாதபுர கோவிலை இடித்து சூறையாடினார்கள். யார் 1025 யார் செஞ்சா, கோரி பார்க்க போகிறோம், கோரி முகமதுலாம் பார்க்க போகிறோம். ஸோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோமநாதபுரத்தை கோயில் மீது போர் தொடுத்து கொள்ளடி சென்றார்கள். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்பொழுது அந்த பகுதி ஆட்சி செய்த ராஜபுத்திர ஆட்சியாளர் யார் பார்த்தீங்கன்னா ராஜா பீமதேவ் சோலங்கி வம்சத்தை சார்ந்தவர். ராஜா பீமதேவ் என்பவர் தான் அந்த தலைநகரை என்ன பண்ணுறாரு, ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு. அவர் தான் என்ன பண்ணுறாரு, இவர் ரஜினி முகமது இந்தியா படையெடுத்து வரும்போது அந்த நகரை விட்டு என்ன பண்ணுறாரு, ஓடிடுறாரு. குவாலியர் மற்றும் கலிஞ்சாரில் உள்ள ராஜபுத்திர ஆட்சியாளர்கள் மஹ்மூத்தின் தாக்குதல்களை தடுக்க முடிந்தது. இருப்பினும் 2 நகரங்கள் அவருக்கு பெரும் அஞ்சலியை செலுத்தியது. 12ஆம் நூற்றாண்டின் கடைசி காலகட்டத்தில் கோர் அப்படின்னா கோரின்னு அர்த்தம், கோரி முகமது 1186 லாகூரில் உள்ள அவர்களின் கடைசி கோட்டையில் இருந்து கஸ்னாவித்துகளை வெளியேற்றினார்கள். கஸ்னாவித்துனா ஒரு புரட்சியாளர், அவர்கள் என்ன பண்ணாங்க, இந்த வெளியேற்றினர். இதன் மூலம் கைபர் கணவாயில் முலோபாய பாதையை பாதுகாத்தவர்கள் என்ற புகழும் இவர்களுக்கு ஏற்படுகிறது. வடமேற்கு எல்லையை கைப்பற்றிய பிறகு அவர் ராஜபுத் களத்தை ஆக்கிரமித்தார்கள். 1191 அஜ்மீரின் படையெடுப்பாளர் அஜ்மீருடைய ஆட்சியாளராக இருந்த பிருத்திவிராஜ் சவுகான் ராஜபுத்திர மன்னர்களின் கூட்டணியை வழிநடத்தி தாரோ அப்படின்னு சொல்லுவாங்க, தாரோரி அருகே கோரியை தோற்கடித்தார். தாரோ என்ற இடத்துல வந்து என்ன பண்ண, கோரியை தோற்கடித்தார். இருப்பினும் 1 வருடம் கழித்து அவர் குதிரை வில் வீரர்களின் படையெடுப்புகளுடன் திரும்பி வந்து அதே தாரோரி போர்க்களத்தில் ராஜபுத்திர படைகளை தோற்கடித்து பிருத்திவிராஜ் சவுகானை என்ன பண்ணார், போரை விட்டு ஓட செய்தார். யார் இந்த செயலை செஞ்சது, யாருன்னா கோரி. ஆனால் சிர்சா அருகே பிடிபட்டு குறித்திரோ பகுதி ஒரு மக்கள் குறித்துகளால் தூக்கிலிடப்பட்டார். போருக்கு பிறகு டெல்லி பகுதியில் முக்கியத்துவம் பெற்றது. ராஜஸ்தான் மற்றும் அருகில் உள்ள பிற பகுதிகளைச் சேர்ந்த டெல்லி சுல்தான்களுக்கு எதிராக ராஜபுத்திரர்கள் போரிட்டார்கள். 14 மற்றும் 14ஆம் நூற்றாண்டினுடைய முதல் ஆரம்ப காலகட்டத்தில் அலாவுதீன் கில்ஜி சித்தூர் படையெடுப்பு, சித்தூர் படையெடுப்பு 1303 சித்தூர்ன்றது வந்து என்ன சொல்லலாம், நம்ம சித்தூர் தான் படிச்சிருப்போம் இல்லைங்களா. சித்தூர் ராந்தம்பூர் படையெடுப்பு 1303 நடந்துச்சு. சிவானா மற்றும் ஜலோர் போன்ற பிற ராஜபுத்திர ஆட்சிகள் செய்யப்பட்ட ராஜ்யங்களில் முக்கிய ராஜபுத்திர கோட்டைகள் சூறையாடப்பட்டன. யார், இந்த அரேபியர்களால். இருப்பினும் 1336 சிங்கோவில் முகமது பின் துக்ளக்கின்
துக்ளக் படையை தோற்கடித்து டெல்லி சுல்தானியத்தில் இருந்து ராஜஸ்தானை மீண்டும் கைப்பற்றிய யார் பார்த்தீங்கன்னா ராணா கம்மீரின் கீழ் ராஜபுத்திரர்கள் மீண்டும் மறுமலர்ச்சி அடைந்தார்கள். அதாவது இதற்கு முன்னாடி இந்த கொஷின் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ராஜபுத்திரர்கள் நம்ம ஒவ்வொருத்தரும் அரேபியர் படையெடுப்பாக ஒவ்வொருத்தரும் தோல்வி அடைய ஆரம்பித்தாங்க. இந்த இடத்துல இந்த கொஷின் எப்படி கேட்பாங்க பார்த்தீங்கன்னா, 1333 சிங்கோலியில் முகமது பின் துக்ளக்கின் படையை எதிர்த்து வெற்றி பெற்ற ராஜபுத்திர இனத்தவர் யார் அப்படின்னு கேட்டால் ராணா கம்மீர் அப்படின்னு சொல்லுவீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராஜபுத்திரர்கள் இனத்தை அழிவில் இருந்து மீட்டு மீண்டும் மறுமலர்ச்சி பாதையில் கொண்டு சென்றவர் யார் அப்படின்னு கேட்டாலும் இந்த ராணா கம்மீரின் என்றதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பாருங்கள், 15ஆம் நூற்றாண்டில் மால்வா மற்றும் குஜராத்தினுடைய முஸ்லிம் சுல்தான்கள் மேவார் ஆட்சியாளர் ராணா கும்பாவை தோற்கடித்து கூட்டு முயற்சியை மேற்கொண்டார்கள். ஆனால் இரு சுல்தான்களும் தோற்கடிக்கப்பட்டார்கள். பாருங்கள், மேவார் ஆட்சியாளர்கள் ராணா கும்பா இவங்களுடைய கூட்டுப்படையை என்ன பண்ணுறாங்க, இந்த சுல்தான்கள் போர் பிடிக்கிறாங்க, ஆனால் தோல்வி அடைஞ்சிடறாங்க, வெற்றி பெற்றார்கள், ராஜபுத்திரர்கள் வெற்றி பெற்றார்கள். அடுத்து கும்பாவின் பேரன் புகழ்பெற்ற ராணா சங்கா தனது சகோதரர்களின் மரணத்திற்கு பிறகு ஒரு தொந்தரவான ராஜ்யத்தை பெற்றார். ஆனால் அவரது திறமையான ஆட்சியின் மூலம் பாரம்பரிய மேவார் ராஜ்யத்தை 16ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் வட இந்தியாவில் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு அரசாக அவர் மாற்றினார். சக்தி வாய்ந்த அரசாக மாற்றினார். யாரு? ராணா சங்கா. ராணா சங்கா குஜராத்து, மால்வா மற்றும் டெல்லி சுல்தான்களை பல்வேறு போர்களில் பலமுறை தோற்கடித்து தனது ராஜ்யத்தை விரிவுபடுத்தி கொண்டே இருந்தார். ராணா சங்கா ராஜபுத்திர ஆட்சியாளர்களில் ஒரு பெரிய கூட்டணியை வழிநடத்தி ஆரம்ப கால போரில் பாபரின் முகலாய படைகளை தோற்கடித்தார். பாபரின் முகலாய படைகளே ஆரம்ப காலத்தில் தோற்கடிச்சிருக்காரு. ஆனால் அந்த நேரத்தில் வட இந்தியாவில் அறியப்பட்ட முகலாயர்களின் துப்பாக்கி பொடியை பயன்படுத்துவதன் மூலம் கான்வா போரில் தோற்கடிக்கப்பட்டார். புரியுதுங்களா? அப்போ இவருக்கு ஃபஸ்ட்டு ராணா சங்கா பாபரின் படைகளில் தோற்கடித்து வெற்றி பெற்றார். ராணா சங்கா வெற்றி பெற்றார். ஆனால் இந்த முகலாயர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, துப்பாக்கி பொடிகளை பயன்படுத்துறதால அதில் புதிய முறைகளுக்கு வந்ததால் இவரால் தெரியல, அதனால் தோல்வி வருவதற்கு ஒரு காரணமாக இருந்துச்சு சொல்கிறாங்க. அதான் கான்வா போர். ராணா சங்கா போர் பிடிச்சாரா இல்லையா, அதுதான் கான்வா போர். அவரது கடுமையான போட்டியாளரான பாபர் தனது சுயசரிதையில் கிருஷ்ணதேவராயருடன் சேர்ந்து அந்த காலத்தில் மிகப்பெரிய ஒரு இந்து மன்னராக அவர் இருந்தார் என்று பாபரே சொல்கிறார் தன்னோட சுயசரிதையில். சில ஆண்டுகளுக்கு பிறகு மேவாரினுடைய மால்தேவ், ரத்தோர் மேற்கு மற்றும் கிழக்கு ராஜஸ்தானில் கிட்டத்தட்ட முழு பகுதியையும் தன்னுடைய கட்டுப்பாட்டு கீழே வச்சுருந்தார். யார்? இந்த ராணா சங்கா. கிபி 1200 முதல் பல ராஜபுத்திர குழுக்கள் கிழக்கு நோக்கி நகர்ந்து கிழக்கு கங்கை சமவெளியில் கிழக்கு நோக்கி சொந்த தலைமைத்துவத்தை அங்கே உருவாக்கினார்கள். இந்த சிறிய ராஜபுத்திர ராஜ்யங்கள் நவீன உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகாரில் உள்ள கங்கை சமவெளி முழுவதும் புள்ளியிடப்பட்டன. இந்த செயல்பாட்டின் போதுதான் உள்ளூர் மக்களுடன் சிறிய மோதல்களும் இவருக்கு ஏற்பட்டது. சில சந்தர்ப்பங்களில் கூட்டணிகள் உருவாக்கப்பட்டன. இந்த ராஜபுத்திர தலைவர்களில் போஜ்பூர் ஜமீன்தார்கள் மற்றும் அவத் என்ற பகுதியுடைய தாலுகாக்கள் எல்லாமே எல்லாமே அழிய ஆரம்பிச்சுது. கங்கை சமவெளிகளின் இந்த பகுதிகளுக்கு ராஜபுத்திர குல தலைவர்கள் குடிபெயர்ந்தார்கள். முன்னர் கடும் காடுகளாக இருந்த பகுதிகளை, குறிப்பாக தெற்கு பீகார், விவசாயம் கையகப்படுத்துவதற்கு பங்களித்தது. சிலர் இந்த கிழக்கு நோக்கிய விரிவாக்கத்தை மேற்கு குறித்து படையெடுப்பின் மூலமாக அதை இணைத்து கொள்ள முயற்சி செய்தார்கள். ஆனால் அதுவும் தோல்வியிலே முடிந்தது. 16ஆம் நூற்றாண்டினுடைய முற்பகுதியில் இருந்து பீகார், அவுத் ஆகிய கிழக்கு பகுதிகளை சேர்ந்த பூர்பியா ராஜபுத்திர வீரர்கள் மேற்கில், குறிப்பாக மால்வா பகுதியில் உள்ள ராஜபுத்திரர்களுக்கும் கூலிப்படையினருக்கும் இதில் சேர்க்கப்பட்டார்கள். ஆனால் அனைத்துமே என்ன பண்ணுது, தோல்வியிலேயே முடிய காரணமாக அமைஞ்சுது. இவ்வாறு ராஜபுத்திரர்கள் இந்தியாவில் மிக சிறந்ததொரு ஆட்சி ஏற்படுத்தினாலும் அவங்களுடைய காலத்தில் கட்டிடக்கலையிலையும் மிக சிறந்து விளங்கியிருந்தார்கள். அதே நேரத்தில் வீரத்தில் செழித்திருந்தார்கள். பல சிறப்பான பல்வேறு மன்னர்கள், வலிமை வாய்ந்த பல்வேறு மன்னர்களுடன் எதிர்த்து போராடி வெற்றியும் பெற்றார்கள்.
போர் முறைகளும் அனைத்துமே மிக நுட்கமான ஒரு போர் முறையாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பெண் மரியாதைக்கு மரியாதை செலுத்தும் விதமாக அவர்கள் காலத்தில் வந்து ஜவுகர் என்ற உடன்கட்டையர் வழக்கம் இருந்தது. அந்நியர்களிடமிருந்து தங்களை விடுவித்துக் கொள்ளவும் பாதுகாத்து கொள்ளவும் தங்கள் கற்பை பாதுகாத்து கொள்ளவும் தான் கலாச்சாரத்தை பேணி மேம்படுத்துவதற்காகவும் இவர்கள் இந்த மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் இந்த ராஜபுத்திர இனத்தவர்கள். இவர்களை தொடர்ந்து இவர்கள் பல்வேறு சிறப்பான இந்திய வரலாற்றில் மிக குறிப்பாக நல்ல உயர்வாக பேசப்படக்கூடிய அக்பர், ஹுமாயூன், பாபர், ஷாஜகான், ஜஹாங்கீர் போன்ற மன்னர்களுடைய காலத்திலெல்லாம் இந்த ராஜபுத்திரர்கள் மிக சிறந்தவர்களாக விளங்கியிருக்கிறார்கள். ஏன் பின்வரும் காலங்களில் மிக சிறப்பாக மராட்டிய வம்சத்தை தோற்றுவித்த இந்த சிவாஜி கூட ஒரு ராஜபுத்திர இனத்தை சார்ந்தவராக தான் இருக்கலாம். மராட்டியர் சிவாஜி அவரும் பல்வேறு சிறப்பான போர் நுணுக்க முறைகளெல்லாம் கையாண்டு மத்திய இந்தியாவில் அதுவும் குறிப்பாக வட இந்திய பகுதியில் முகலாய அரசுக்கு மிகுந்த ஒரு இடையூறு அரசாக இருந்து விளங்கியிருக்கிறார். அவரும் இந்த அரசத்தினுடைய ஒரு நுணுக்கமாகவும் இருந்திருக்கலாம் என்று நாம் எதிர்கொள்ளலாம். வாருங்கள், அடுத்ததாக நம் அரேபியர்களின் சிந்து படையெடுப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மிக ஒரு முக்கியமான பாடம் இது. அரேபியர்களின் சிந்து படையெடுப்பு இது வந்து ரேவார் படையெடுப்பு அப்படி சொல்லுவாங்க. கிபி 712 புரியுதுங்களா? அரேபியர்கள் சிந்து படையெடுப்பு அப்படி சொன்னாலும் சரிதான், ரேவார் படையெடுப்பு சொன்னாலும் சரிதான். அடுத்தது முகமது பின் காசிம் இந்தியாவை படையெடுத்து வந்த ஆண்டு அப்படி சொன்னாலும் சரிதான். ஸோ எல்லாத்துக்குமே இந்த கிபி 712 என்பது சரியான விடை. அரேபியாவில் உள்ள மெக்கா நகரில் இஸ்லாம் சமயம் பிறந்தது. அமெரிக்காவில் அரேபியாவில் மெக்கா நகரில் இஸ்லாம் சமயம் பிறந்தது. இதனை தோற்றுவித்தவர் யாருன்னா முகமது நபி தோற்றுவித்தார். ஹஜ்ரா சகாப்தம் 622 தொடங்குது. கிபி 622 தான் வந்து ஹஜ்ரா சகாப்தம் தொடங்குது. மெக்காவில் இருந்து மெதினா நகருக்கு சென்ற அந்த நிகழ்வு தான் ஹஜ்ரா சகாப்தம் என்று சொல்கிறாங்க. முகமது நபி மெக்காவில் இருந்து மெதினாவிற்கு சென்ற அந்த நிகழ்ச்சியை தான் அந்த என்னைக்கு சென்றாரோ அந்த தேதியை தான் சொல்கிறாங்க ஹஜ்ரா சகாப்தம் அப்படி சொல்கிறாங்க. முகமது நபியினுடைய சீடர்கள், அதாவது கலிஃபா உமையத்துகள், அப்பாசிகள் என்று இரண்டாக பிரிக்கப்பட்டார்கள். இஸ்லாம் சமயத்தினை உலகம் முழுவதும் பரப்ப விரும்பியவர்கள் இந்த காலிப்புகள். இந்தியா மீது அரேபியரின் முதல் படையெடுப்பு தானா மீது 637 நடந்தது. கிபி 637 நடந்தது. ஆனால் தோல்வியிலேயே அது முடிஞ்சிச்சு. மக்ரான் என்ற பகுதியை அரேபியர்கள் கைப்பற்றியது பிற படையெடுப்புகளுக்கு அடிகொடியது. அப்போ கொஸ்டின் கேட்பாங்க, அரேபியர்கள் எந்த படையெடுப்பு பிற படையெடுப்புகளுக்கு வழிகொலியது அப்படின்னா அது மக்ரான் படையெடுப்பு அப்படின்னு சொல்லணும். இந்தியா மீது படையெடுத்த முதல் இஸ்லாமியர்கள் யாருன்னா அரேபியர்கள். அரேபியரின் சிந்து படையெடுப்புக்கு உடனடி காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிந்து பகுதியில் இருந்த தெபல் துறைமுகம் அருகில் கடற்கொள்ளையர்கள் பரிசு பொருட்களை கொள்ளையடித்தார்கள். பரிசு பொருட்களை கொள்ளையடித்த நிகழ்வு தான் இதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது. அப்பொழுது சிந்து மன்னர் அந்த சிந்து தெபல் துறைமுகம் இருக்கிற அந்த துறைமுகம் வந்து சிந்து பகுதிக்கு உட்பட்டு இருந்தது. அப்போ சிந்துவின் ஆட்சியாளராக இருந்தது யார் பார்த்தீங்கன்னா தாகிர் என்பது இருந்தார். அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க. ஸோ என்ன கேட்குறாங்கிறது இப்போ சொல்கிறேன் பாருங்கள். ஒரு ஸ்டோரி ஒன்று. அதாவது அரேபிய நாட்டுக்கும் இலங்கைக்கும் வந்து அரேபிய நாட்டுக்கும் இலங்கைக்கும் இடையே வந்து ஒரு வணிக தொடர்பு இருந்துச்சு. அதன் மூலியமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இலங்கையில் இருந்து அதிகமான பொன்னும் பொருளும், அதாவது அடிமைகள் பொன்னும் பொருளும் என்ன பண்ணுறாங்க, அதிகமாக செல்வங்களை வந்து கடல் வழியாக அரேபிய நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி அனுப்பி வைக்கும் பொழுது இந்த அரேபிய நாட்டிலேருந்து இலங்கைக்கு போகுது. அப்படி போகும்போது இங்கே இடையில இருந்த இந்த தெபல் துறைமுகத்தில் இருந்த கடல் கொள்ளையர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த கப்பலை வழிமறைத்து அதில் உள்ள பொருள்களையும் அடிமைகளையும் என்ன பண்ணுறாங்க, இவங்க கை செஞ்சு பொருளை கொள்ளையடிச்சிடுறாங்க. இந்த நிகழ்ச்சியை வந்து இந்த அரேபிய நாடு தெரியுது. உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏன் இவ்வளோ நாங்கள் வந்து நாங்கள் அனுப்பக்கூடிய இந்த செல்வங்களை வந்து கொள்ளையடித்திருக்கிறார்கள், இதற்கு இந்த பகுதியின் ஆட்சியாளராக நீங்கள் தான் இதுக்கு காரணம், இதுக்கு எங்களுக்கு தகுந்த காரணத்தை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தாகிர் என்ன சொல்கிறாரு, எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படி விளக்கம் அளிக்க என்ன பண்ணுறாரு, தட்டி கழிக்கிறார். எனக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். இதனால் கோபம் அடைந்தவர்கள் தான் அரேபியர்கள். அதனால தான் அவர்கள் வந்து முகமது பின் காசிம் தலைமையில்
712 என்ன பண்ணுறாங்க, ரேவார் படையெடுப்பு நடைபெறுகிறது. இதில் வந்து முகமது பின் காசிம் வெற்றி பெற்றார். முகமது தாரிகிர் வந்து தோல்வி அடைகிறாரு. சிந்துவின் தலைநகரம் எதுனா அரோரா இருந்துச்சு. சிந்துவின் தலைநகராக எதுனா அரோரா தான் சிந்துவினுடைய தலைநகராக இருந்தது. சிம்மிக்கல், அதாவது பாதுகாக்கப்படும் மக்கள் என்று அழைக்கப்பட்டாங்க. அதாவது 2ஆம் தர மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ முகமது பின் காசிம் வந்து அந்த தாகிர் இருக்கக்கூடிய அரோரா என்ற பகுதியில் ஆட்சியாளராக இருக்கார். சிந்துடைய பகுதியுடைய ஆட்சியாளராக மாறிடுறாரு. யார்? முகமது பின் காசிம் வந்து இங்கே தங்கி ஆட்சியாளர் ஆகிடுறாரு. ஆகும்போது அந்த சிந்து பகுதியில் இருந்த இந்துக்கள் இருக்காங்களா இல்லையா, அவங்களுக்கு வந்து வசிப்பதற்கு முழு உரிமையும் அங்கே கொடுக்கப்பட்டது. அதனால் அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, மதமாற்றம் செய்கிறாங்க, இஸ்லாம் மதத்தை மாற்றம் செய்கிறாங்க. அதனால தான் அவர்கள் என்ன 2ஆம் தர இந்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் பாதுகாக்கப்படும் மக்கள், சிம்மிக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சிந்துவில் வாழ்ந்த இந்துக்கள் முதல் முறையாக ஜிசியா வரியை வந்து இக்காலத்தில் தான் செலுத்த ஆரம்பித்தார்கள். புரியுதுங்களா? ஜிசியா வரியை முதலாக இந்திய வரலாற்றில் ஜிசியா வரியை முதல் அறிமுகம் செய்தவர் யாருன்னு கேட்டால் யார்? முகமது பின் காசிம் தான் அறிமுகம் செய்கிறாரு. அதன் பிறகு திரும்பவும் இந்த ஜிசியா வரியை கடைசியாக இந்திய வரலாற்றிலேயே கடைசியாக அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப்பு அறிமுகம் செய்கிறார். ஏன்னா இடைப்பட்ட காலத்தில் வரும் போவும் நீக்குவாங்க வந்துகிட்டே இருக்கும். ஆனால் முதலாக அறிமுகம் செஞ்சது பார்த்தீங்கன்னா முகமது பின் காசிம். கடைசியாகவும் அறிமுகம் செஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப்பு தான் அதை அறிமுகம் செய்வார். சிந்துவின் அரசர் யாருன்னா தாகிர், அவர் மனைவி ராணிபாய், மகள்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூர்யா தேவி, பரிமலா தேவி. இவருக்கு வந்து மகன்கள் 2 பேர் இருக்கிறாங்க. ஜெய்சிங் என்பவர் மகனாக இருக்கார். அரேபிய இந்துக்கள் இடையே ஏற்பட்ட மன உறவின் மூலம் உருவாகிய புதிய இஸ்லாம் சமய பிரிவினர் தான் கர்மாதியன்கள். அரேபியரின் சிந்து படையெடுப்பால் இஸ்லாம் மதம் இந்தியாவில் புகுத்தப்பட்டது. கிபி 871 சிந்துவின் ஆட்சியாளராக இருந்த ஆட்சி முழுவதுமாக கலிஃபாவினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் போனது. முகமது காசிமுடைய வீழ்ச்சி அவனது எழுச்சி போலவே விரைவாக இருந்தது அப்படின்னு சொல்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி பிரசாத் என்பவர் சொல்கிறாரு. அதாவது முகமது பின் காசிம் வந்து விரைவாக இந்திய பகுதியை போர் தொடுத்து அதை கைப்பற்றாரு. அப்படி கைப்பற்றி என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவில் அவர் வந்து சிறந்த முறையில் என்ன பண்ண முடியல, ஒரு ஆட்சியே ஒரு நிர்வாக முறை கொண்டுட்டு வரலங்கிறதுக்காக கலிஃபாக்கள் என்ன பண்ணுறாங்க, சில சூழ்ச்சியின் காரணமாக முகமது பின் காசிம் ரிட்டர்ன் அழைச்சி அங்கே அரேபியா அழைச்சி போகிறாங்க. ஸோ இதுதான் என்ன சொல்கிறார் ஈஸ்வரி பிரசாத் வரலாற்று ஆசிரியர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது பின் காசிமினுடைய வீழ்ச்சியானது அவரது எழுச்சி போலவே விரைவாக இருந்தது அப்படின்னு சொன்னது ஈஸ்வரி பிரசாத் சொல்கிறாரு. அடுத்து பாருங்க, அரேபியரின் சிந்து வெற்றி இந்திய வரலாற்றிலும் இஸ்லாமிய வரலாற்றிலும் ஏற்பட்ட ஒரு சிறு நிகழ்ச்சியை தவிர அது நிரந்தரமான பலனற்ற வெற்றி என்று சொன்னது யாருன்னா லேர்ன்பூல் சொல்கிறாரு. அரேபியரின் சிந்து வெற்றி வந்து பார்த்தீங்கன்னா இந்திய வரலாறு இஸ்லாமிய வரலாற்றுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி தான். ஆனால் அது என்ன பண்ணுறா ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியெல்லாம் இங்கே தரல, ஒரு நிகழ்ச்சி தான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. யார்? லேர்ன்பூல் என்பவர் சொல்கிறாரு. இப்போ அடுத்தது நம்ம யாரை பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா கஜினி முகமதை பற்றி நம்ம பார்க்குறோம். கஜினி முகமது, இந்த கஜினி முகமது மிக முக்கியமான ஒரு பாடத்தலைவராக இருக்கார். இவர் வந்து கஜினி முகமது கிபி 1000 1027 இவருடைய காலமாக இருக்கிறது. கஜினியின் பகுதியானது தற்பொழுது ஆப்கானிஸ்தானில் உள்ளது. இப்பகுதியை 997 முதல் 1030 வரை ஆட்சி செய்தார். முகமது கஜினி யாமினி மரபை சார்ந்தவர். இவர் இந்தியா மீது 17 முறை போர் தொடுத்திருக்கிறார். 1000 1027 வரை போர் தொடுத்திருக்கிறார், படையெடுத்திருக்கிறாரு. அப்படின்னு சொன்னது யாருன்னா ஹென்றி எலியட் என்பவர் சொல்கிறார். அவர் வரலாற்று ஆசிரியர். இவற்றில் 15 முறை அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு, 2 முறை தோல்வி அடைஞ்சிருக்காரு. 2 முறை எங்கே தோல்வி அடைஞ்சிருக்காரு பார்த்தீங்கன்னா மொத்தம் 17 போர் தொடுத்தாரா இல்லையா? 17 போர் தொடுத்திருந்தாரு. 17 போரில் 11வது போரும் 14வது போரும் தான் அவர் என்ன பண்ணிருக்காரு, தோல்வி அடைஞ்சிருக்காரு. அது குறிப்பாக எங்கே பார்த்தா காஷ்மீர் மீது படையெடுப்பில் தான் அவர் தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு. இவர் இந்தியாவை படையெடுத்ததன் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய நகரங்களையும் கோயில்களையும் காணப்படும் செல்வ வளங்களை கொள்ளையடி செல்வது தான் ஒரு முக்கியமான நோக்கமாக இருந்திருக்கிறது. கொள்ளை என்பது தான் ஒரு முக்கியமான கொள்ளையடித்தல், செல்வங்களை கொள்ளையடிப்பது தான் ஒரு முக்கியமான நோக்கமாக இருந்துச்சு. இவருடைய முதல் படையெடுப்பு கிபி 1000 தொடங்குது இந்திய எல்லை பகுதியில். கஜினி முகமது சுல்தான் என காலிஃபாக்களால் ஒப்புக்கொள்ளப்பட்டார். கலிஃபா அவருக்கு யாமினி உத்தவுலா, அமினி உத்தவுலா போன்ற பட்டங்களை அவருக்கு வழங்கியிருக்கிறாங்க. முகமது கஜினி தன் பதவியேற்றத்தின் பின் போது இந்தியாவிற்கு எதிராக நான் ஆண்டுதோறும் படையெடுப்பேன் என்று அவர் உறுதி பூண்டார். பாருங்க, ஒரு அரேபிய நாட்டில் உள்ளவன் இந்தியாவில் தொடர்ந்து நான் போர் தருவேன் அப்படின்னு என்ன பண்ணுறான்,
அவன் வந்து தன்னுடைய அந்த பதவி பிரமாணத்தின் போது உறுதிமொழி எடுத்துருக்கிறான். அப்படின்னா நம்மள மீது போடுறதுக்கு எவ்வளோ ஒரு ஆதங்கம், எவ்வளோ ஒரு செல்வ ஆசையை பாருங்கள் அவங்களுக்கு. தம்மை புரட்சிகர் என்றும் சிலை உடைப்பாளர் என்றும் தன்னை அழைத்து கொண்டார். புரட்சிகர் என்றும் சிலை உடைப்பாளர் என்றும் தன்னை அழைத்து கொண்டார். அவரது 16வது படையெடுப்பு சோமநாதபுர படையெடுப்பு தான் இருக்கும். அது சிவன் கோயில். சோமநாதபுர கோயில்னால் சிவன் கோயில். 1025 அது நடந்துச்சு. அது கத்தியவார் கோவில்னு சொல்லுவாங்க. குஜராத்தில் இருந்துச்சு. சௌராஷ்டிரா மாகாணத்தில் அப்பொழுது இருந்தது. அப்பொழுது ஆட்சியாளராக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சோழங்கி வம்ச மன்னர் யாருன்னா முதலாம் பீமதேவர் தான் இருந்தார். சோமநாதபுர கோவிலை கொள்ளையிட்ட பிறகு கஜினிக்கு திரும்பும் வழியில் முகமது கஜினியை எதிர்த்தவர்கள் ஜாட்டு இனத்தவர்கள். 17வது படையெடுப்பு ஜாட்டு இனத்தவர் மீது 1027 நிகழ்ந்தது. ஜாட்டு இனத்தவர் மீது அவரால் ஆதரிக்கப்பட்ட அறிஞர்கள் யாராருன்னு பார்த்தீங்கன்னா அல்பர்னி, பிர்தௌஷி, உன்சூரி, பருக்கி என்ற 4 பேர் இருந்தாங்க. இந்தியா மீது முதலாம் முகமது கஜினி படையெடுத்து வரும்பொழுது இந்தியாவிற்கு வந்த அவரது அவை அறிஞர் யாருன்னா அல்பர்னி வந்தார். முகமது கஜினி அவை புலவராக இருந்தது யாருன்னா பிர்தௌஷி என்பவர் இருந்தார். முகமது கஜினியுடைய அவை புலவராக இருந்தது யாருன்னா உத்பி என்பவர் இருந்தார். அவர் கஜினியின் பல்கலைக்கழக நூலகம் மற்றும் மியூசியத்தை உருவாக்கினார். கஜினி முகமது வந்து நம்ம கஜினியில் பல்கலைக்கழகத்தையும் நூலகத்தையும் மியூசியத்தையும் உருவாக்கினார். ஏன்னா இந்தியாவில் உள்ள செல்வத்தில் உள்ள புத்தகங்களையும் செல்வங்களையும் கொள்ளையடித்து அங்கே மியூசியத்தில் கொண்டு வச்சுருந்தார். இவர் ஒரு ஆட்சியாளர். சன்னி முஸ்லீம் பிரிவை சார்ந்தவர். பாரசீக காப்பியமான ஷானாமா என்ற நூலை எழுதியது இவர் தான். யார்? அல்பர்னி. பாரசீக காப்பியமான ஷானாமா என்ற நூலை எழுதினார் அல்பர்னி எழுதியிருக்கிறாரு. பிர்தௌஷி அந்த நூல் கஜினி முகமதின் வாழ்க்கை வரலாற்றை விளக்குகிறது என்றார். பிர்தௌஷி எழுதப்பட்டதான் ஷானாமா. பிர்தௌஷியில் எழுதப்பட்ட நூல் தான் ஷானாமா. இது வந்து கஜினியுடைய வாழ்க்கை வரலாறு முழுவதையும் கூறுகிறது. தாகித்-இ ஹிந்து, அதாவது ஹிதாப்-இ ஹிந்து, தாரிக்-இ ஹிந்து, ஹிதாப்-இ ஹிந்து, கிதாபுல் தெஹுரா போன்ற நூல்களை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா அல்பர்னி எழுதியிருக்கிறாரு. அல்பர்னி எழுதியிருக்கிறார். தாரிக்-இ ஹிந்து, கிதாப்-இ ஹிந்து, கிதாபுல் தெஹுவா போன்ற நூல்கள் எழுதியதுன்னா அல்பர்னி என்பவர் தான் அந்த நூல்களாக எழுதியிருக்கிறாரு. ஷானாமா எழுதியது பிர்தௌஷி. ஷானாமா எழுதியாருன்னா பிர்தௌஷி தான் அந்த நூலை எழுதியிருக்கிறாரு. தாரிக்-இ யாமினி என்ற நூலை எழுதியாருன்னா உன்சூரி என்பவர் எழுதியிருக்கார். தாரிக்-இ யாமினி என்ற நூலை எழுதினார் உன்சூரி எழுதியிருக்கிறாரு. முகமது கஜினியால் இணைக்கப்பட்ட பகுதி பஞ்சாப்பு, லாகூர், முல்தான், ஆப்கானிஸ்தான் போன்ற அரசுகளை வந்து இணைத்து கொண்டார். இந்துக்கள் தம் நாட்டை போல் வேறு நாடு எதுவும் இல்லை, தம் அரசரை போல் வேறு யாரும் இல்லை, தம் சமயத்தை போல் வேறு சமயம் இல்லை, தம் அறிவியலை போல் வேறு எதுவும் இல்லை என கருதியவர்கள் யார்? இந்துக்கள் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்பது அல்பர்னி என்று சொல்லியிருக்கிறாரு. 1030ஆம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் 21ஆம் நாள் முகமது கஜினி இறந்தார். நண்பர்களே, இதுவரை நாம் ராஷ்டிரிய கூடர்கள், ராஜபுத்திரர்கள், அரேபியர்கள், கஜினி முகமது என்ற 4 டாப்பிக்கை பார்த்துருக்குறோம். நம்ம அடுத்த வகுப்பில் கோரி மற்றும் டெல்லி சுல்தானை பற்றி நம்ம பார்க்கலாம். நன்றி. Future Vision Study Center, 2nd floor, ABK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.